அப்ப யாருக்கெல்லாம் இன்றைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு வகையான அசதி, ஒரு வகையான சோர்வு, எதிர்காலத்தை குறித்து அல்லது குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து அல்ல ஏதோ வேலையை குறித்து, எதையோ குறித்து உங்க இருதயத்துல ஒரு வகையான சோர்வோட, பலவீனத்தோட, கலங்கின ஒரு இருதயத்தோட ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, பொய்யுரையாத தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு தான் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமென். காரணம் பாருங்களேன், உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அது அற்புதங்களும் அதிசயங்களும் தான். அவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் எனக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கான ஒரு காரணம் கிடைக்குமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த புதகுழியில விழுந்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு கொம்பு கிடைச்சா அந்த கொம்பை பிடித்து கொண்டு நான் மேல வந்துட்டேனா போதும், என்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி கொள்வேன் என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக இன்னைக்கு ஜனங்கள் பாருங்களேன், நாலா பக்கமும் அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறதற்கான காரணம், அவருடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் எதிர்பார்க்கிறாங்க.